கர்த்தர் நல்லவர். தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பு காரணமாக இருந்த எல்லாருக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நன்றியை பாதி சுருக்கிட்டேன், ஏன்னா நன்றி சொல்லவே 4 நிமிஷம் ஆகிடும். கர்த்தர் நல்லவர், ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை 4வது வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். ஒருவர் மார்க் 15:34. இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? மார்க் 15:34. ஆமாம். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மத்தேயுல பார்க்கும்போது ஏலி ஏலி லாமா சபக்தானி, இங்கே ஹீப்ருவில் கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க்கில் படிக்கும் போது எலோயி எலோயி அப்படின்னு சொல்லி அராமிக்கில் புறஜாதிகளுக்கு புரியும்படியாக எழுதப்பட்டிருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இன்னொன்று, நம்ம 7 வார்த்தையை தியானிப்போம். 6 வார்த்தைகள் சொந்த மொழியில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் அதுக்கான பதத்தை எழுதி டிரான்ஸ்லேஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆண்டவர் எல்லாம் அறிந்தவர் தானே, முன்னாடியே பட போகிற பாடுகள் எல்லாம் அவருக்கு தெரியும் தானே. அப்புறம் ஏன் இந்த வார்த்தை இங்கே பதிவு செய்கிறாரு? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். யோவான் மரிக்கிறது முன்னாடியே அவருக்கு தெரியும். பேதுரு மறுதலிக்க போகிறது முன்னாடி அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுது காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்குது. முன்னாடி என்ன நடக்க போது எல்லாமே அப் டு பாட்டம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை இங்கு பதிவு செய்கிறார்? கர்த்தர் நல்லவர். இது ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை இந்த வார்த்தை குறிக்கிறது. ஏசாயா 52வது அதிகாரம் 53வது அதிகாரம் நிருபங்களில் அப்போஸ்தலர், கலாத்தியர், அதுக்கப்புறம் 1 பேதுரு, இப்படிப்பட்ட நிருபங்களை வாசிக்கும் பொழுது ஏன் நடந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லாமல் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் படிக்கும் பொழுதும் ஏன் இது நடந்தது எல்லாம் ஒரு வார்த்தைக்கு முன்பதாக கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தரால் உரைக்கப்பட்டு நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மத்தேயு ஸ்டார்டிங்லேருந்து படிக்கும்போது இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிய வரும். என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் தெளிவாய் நிறைவேறினது. ஆமென். இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, ஆதாமுடைய நாட்களில் ஆரம்பிச்சது. அவர் உன் குதிகாலை நசுக்குவார். முன்னாடியே ஆண்டவர் தீர்மானம் பண்ணினதை ஏற்ற நேரத்தில் அவர் நிறைவேற்றினார். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்ம குறித்து ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம குறித்த ஒரு திட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட இடர்கள் வந்தாலும் கர்த்தர் அதை செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, இந்த வார்த்தையினுடைய கோர், ஏன் என்னை கைவிட்டீர் பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தையில் 2 இருக்கு. 1 பிதாவுடைய அன்பு, 2வது பாவத்தினுடைய வல்லமை. அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாவத்தினுடைய வல்லமை ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுபடவே, நம்மளை விடுவிக்கவே தன்னுடைய சொந்த குமாரனை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். நாம கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தன் சொந்த குமாரனை நம் எல்லாருக்காகவும் பிதாவானவர் கைவிட்டார். அல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கிய நேரம் 6 மணி நேரம். முதல் 3 மணி நேரத்தில் பல வார்த்தைகள் அவர் பேசியிருப்பார். அடுத்த 3 மணி நேரங்கள் அவர் எந்த ஒரு வார்த்தையும் பேசலை. வேதம் சொல்லுது 9ஆம் மணி நேரத்தில் பூமி எங்கும் அந்தகாரம், காரில் மூடி இருந்தது. யூனிவர்சல் ஃபுல்லாகவே அந்த இருள் எல்லாமே ஆதிக்கம் நிறைஞ்சதாக இருந்தது. அந்த இருள் மத்தியில் வெளிச்சமாய் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். அல்லேலூயா. நம்மளுடைய சாபமான வாழ்க்கையை மாற்றிட, நம்முடைய பாவமான வாழ்க்கையிலேருந்து கர்த்தர் நம்மளை வெளியில் கொண்டு வர அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார். ஆமென். ரொம்ப ரிஜெக்ஷனான ஒரு பெயின். ஏன்னா யோவானில் வசனம் சொல்லுது, எனக்கு சொந்தமானதினாலே நான் வந்தேன், எனக்கு சொந்தமானவர்களோ என்னை ஏற்றுக்கொள்ள. பயங்கர ரிஜெக்ஷனான ஒரு ஃபீலிங் அது. எல்லாருமே கூட இருந்தாங்க, சிலுவையில் அறையப்படும் போது யாருமே இல்லை. இப்போ பிதா அவரோடு கூட திவாரணம் சொன்னது போல கனெக்டடாக இருந்த பிதா இப்போ பிதா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ரிஜெக்ஷன் ஒரு பக்கம், பிதாவுக்கிட்ட இருந்து
தனிமையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பாவத்தினுடைய வல்லமை ஒரு மனிதனுடைய 2 மனிதனுடைய பாவங்கள் அல்ல, யூனிவர்சல்ல இருக்கிற இப்ப இருக்கிற மனிதனுடைய பாவம், இனி பிறக்க போற மனிதனுடைய பாவங்கள் எல்லாமே இயேசுவின் மேல வந்ததினால ஒரு கனெக்ஷன் அங்க கட் ஆகுது. 1 யோவான் 2:2 வசனம் தெளிவாய் சொல்லுது, சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜீவ பலியானார். ஆமென். எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஜீவ பலியானதுனால பிதாவோடு கூட அவரோட இன்டராக்ட் பண்ணவே முடியல. பாவம் அவ்வளவு ரொம்ப கொடுமை. வேதத்தை நீங்க திருப்பி திருப்பி வாசிங்க அப்படின்னா, பாவத்தினால தான் மரணம் உலகத்தில் சம்பவிச்சது, பாவத்தினால தான் முள்கள் சம்பவித்தது, பாவத்தினால தான் சாபங்கள் சம்பவித்தது. இந்த எல்லா காரியத்தையும் நீக்கிடவே தேவன் சிலுவையில் பலியாய் தொங்கினார். ஆமென், ஆமென். அது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது அவன் ஆத்துமா நரகத்துக்கு போகும் என்பதை அறிந்த தேவன் அதை தடுக்கவே, அதிலிருந்து அவனை காப்பாற்றவே தன் சொந்த குமாரனை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை, பாவ காரியங்களிலிருந்து விடுபட, சாபங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க அவர் ஜீவ பலியாய் மாறினார். ஆமென். பல நிருபங்களை இதை நமக்காக அவர் ஜீவ பலியானார், நம்ம எல்லாருக்காக அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்ற வார்த்தை ரிப்பீட்டடாக நம்ம வாசித்து கொண்டே இருப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பாவம் என்பது ஒரு சின்ன காரியம் தானே. இன்னும் வேதம் அந்த தெளிவாக எச்சரிக்கிறது, பாவத்தின் வல்லமை. பவுல் இதை தெளிவாய் சொல்கிறார், மரணத்தின் கூர் பாவம் என்று. ஒரு ஷார்ப்பான எட்ஜ் போல தான் இருக்கும், ஆனால் அதை நம்ம பெருக செய்யும் பொழுது ஒரு ஆயுதமாய் மாறி நம்மை கொலை செய்து விடும் என்பதை பவுல் தெளிவாய் எடுத்துரைக்கிறார். பாவம் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று வேதம் தெளிவாய் நம்மை எச்சரிக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷனை உங்க முன்னாடி நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. மோசேயினுடைய காலத்தில் 2 பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஒன்று விபச்சாரம், இன்னொன்று திட்டமிடப்பட்ட கொலை. இதை 2ஐயும் செய்தவர் யார் அப்படின்னா தாவீது. இந்த பாவம் செய்த பிறகு தாவீது ஆண்டவர் ரொம்ப ஆழமாக கண்டிச்சாரு. அவன் பிள்ளையை அடிச்சாரு. நீ உன் வீட்டில் மறைவா செஞ்சல, இஸ்ரவேலுக்கு எல்லாருக்கும் முன்பதாக உன் பாவத்தை நான் வெளியரங்கமாக்குவேன்னு சொல்லி ஒரு சாபத்தையும் கொடுத்தார். அந்த சாபத்தை நிறைவேறினதை நம்ம வேதத்தில் வாசிப்போம் தெளிவா. பாவங்கள் சாதாரணமானதல்ல, ஆனால் கிருபையாய் ஆண்டவர் தாவீதை என்ன பண்ணாரு, மன்னித்தார். அதற்கான விலையும் அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்படி அவன் அதுக்கு அனுமதிக்க வச்சார். பாவம் சிறியனானது அல்ல. ரட்சிக்கப்பட்டு அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மன்னித்த பாவங்களுக்கு அப்புறமோ மறுபடியும் அந்த பாவத்தை நம்ம தொடருவோமே ஆனால், நிருபங்கள் இப்படியாக சொல்லுது, குமாரனை காலின் கீழ் மிதித்து சிலுவையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி பேக் டு சின்னுக்கு போகும் பொழுது வேதம் நம்மளுக்கு தெளிவாய் கண்டித்து உணர்த்துது. ஒரு கதை உண்டுல, நம்ம நிறைய வாட்டி கேட்டிருப்போம். 2 சகோதரன் இருந்தாங்க. தம்பி செய்த கொலைக்காக அண்ணன் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அவருடைய கத்தியெல்லாம் அவர் வாங்கிட்டு ஒரு தண்டனை அனுபவிச்சிட்டாரு. அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் எல்லாம் தம்பிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் இவர் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சி, என்னால் தானே எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. இது இப்படியே ஒரு 6 மாதம் கண்டினியூ ஆனதுக்கு அப்புறம் திரும்பி பண்ண பாவத்துக்கே அவர் திரும்பி போவார்னா அந்த மரணத்துக்கான வேல்யூ என்ன, அவர் செய்த தியாகத்திற்கான மதிப்பு என்ன? இதையே தான் வேதம் நம்மளுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கேட்குது. மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கே நாம் திரும்பி போவோமே ஆனால், தேவன் செய்த அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பிற்கு, அந்த விலையேற பெற்ற அந்த மன்னிப்புக்கு நாம் தகுதி உள்ளவர்களாக இருப்போமா? நம்ம சிந்தித்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. நம்ம எல்லாருக்காகவும் தான் சொந்த குமாரனை அவர் கைவிட்டுட்டாரு. நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த குட் ஃப்ரைடேல சிந்தித்து பார்த்து நம்ம மனம் திரும்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குட் ஃப்ரைடேயோட ஆசீர்வாதம் நம்ம மேலேயும் நம்ம குடும்பத்தின் மேலேயும் அனாதியாய் தங்குவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.